வீரபாகுவின் கூடாரத்துக்கு அருகில் ஒளிந்திருந்து அவன் பேசுவதைக் கேட்டார். வீரபாகுவும் அவனது கூட்டாளிகளும் தங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தை எண்ணி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏமாற்றிய கதைகளையும் துன்புறுத்திய விதத்தையும் சொல்லிச் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வீரபாகு சொன்னான், இந்த ஆனந்தபுரி மன்னன் ஒரு கோழை. அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் கூட நம் பக்கம்தான் இருக்கிறார் போல. இல்லையென்றால் இவ்வளவு செல்வமும் அதிகாரமும் நமக்கு எப்படி கிடைக்கும்? கருணாகரன் மன்னனுக்கு அந்த வார்த்தைகள் பெரும் வேதனையை அளித்தன. அவர் நேராக ஒரு ஞானியின் ஆசிரமத்திற்குச் சென்றார். நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினார். ஞானி அமைதியாக மன்னனை கேட்டார். மன்னா, ஒரு விவசாயி நல்ல விதையை விதைத்துவிட்டு பொறுமையாக நீர் பாய்ச்சி காத்திருக்கிறான் அல்லவா? உடனே அறுவடை செய்ய முடியாது. அதுபோல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. வீரபாகுவின் தீய செயல்களின் விளைவு உடனடியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நிச்சயம் அவனை வந்தடையும். நீ உன் கடமையை செய். நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டு. விளைவுகளைப் பற்றி கவலைப்படாதே.